Hello everyone. Today நாம வந்து Pelton wheelல problems பார்க்க போறோம். So first problem, a Pelton wheel has a mean bucket speed of 10 meter per second with a jet of water flowing at the rate of 700 lps, that is liter per second, under a head of 30 meter. The buckets deflect the jet through an angle of 160 degree. So calculate the power given by the water to the runner and the hydraulic efficiency of the turbine. Assume the coefficient of nozzle as 0.98. That's all. Okay. So here first நம்ம என்ன பண்ண போறோம்னா given data எழுதிக்கணும். Okay. First given எழுதிக்கலாம். So first வந்து பாத்தீங்கன்னா a Pelton wheel has a mean bucket speed of 10 meter per second. Okay, that is mean bucket speed அப்படிங்கும்போது நம்ம என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்னா that is இதுல வந்து mean bucket speed, that is inlet outlet வந்து சேமா இருக்கு. That is capital small u is equal to u1 is equal to u2, that is equal to 10 meter per second. That is this is mean bucket speed. So next one, head கொடுத்திருக்காங்க. So head வந்து பாத்தீங்கன்னா 30 meter. Head வந்து பாத்தீங்கன்னா 30 meter. So that head is equal to 30 meter and then angle of deflection. So angle of deflection பாத்தீங்கன்னா 160 degree கொடுத்திருக்காங்க. So angle of deflection theta is equal to 160 degree. Okay, and then coefficient of velocity, coefficient of nozzle CV value கொடுத்திருக்காங்க 0.98, that is coefficient is equal to CV is equal to 0.98. okay, to find என்ன கேக்குறாங்கன்னா first one, power given by the water to the runner, power given by the water to the runner. And then second one என்ன கேக்குறாங்கன்னா hydraulic efficiency கேக்குறாங்க. So இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல சென்டர்ல போயிட்டு வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட சென்டர்ல தான் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். இதோட சென்டர்ல போயிட்டு வாட்டர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து ஸோ V1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா velocity of the jet. V1 velocity of jet, that is equal to VW1. Velocity of jet is equal to wheel velocity. Okay, and then பாத்தீங்கன்னா so இனிஷியலா வந்து பிளேடோட velocity கொடுத்திருப்பாங்க, that is u1, that is equal to u, and then VR1ங்கிறதோட relative velocity. so relative velocity இந்த இடத்துல தான் இருக்கும், ஏன்னா இது வந்து initial velocity of jet, இது வந்து mean bucket speed. so அப்போ VR1 வந்து relative velocity இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, and then பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அவுட்லெட்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா velocity triangle டிரா பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து VR2 and then V2, இது வந்து பாத்தீங்கன்னா
u2 and then vw2. so இது வந்து flow velocity vf2. so இந்த இடத்துல இருக்கிற angle பாத்தீங்கன்னா phi and then இதோட angle வந்து beta. okay இப்போ angular deflection அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் வரும். so இதோட projection இந்த angle தான் வந்து பாத்தீங்கன்னா 160 degree. okay so இதோட total பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 180 சொல்லலாம். okay half revolution 180. so டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பை அப்படிங்கிறது டோட்டல் 180 ல இருந்து 160 மைனஸ் பண்ணோம்னா அது எவ்வளவு இருக்கோ அதுதான் வந்து பைங்கிற angle. இப்போ பை is equal to 180 minus 160 is equal to 20. so இது வந்து டோட்டல் 180. இதுல இருந்து என்ன பண்றோம் 160 மைனஸ் பண்ணோம்னா 20 டிகிரி அப்படிங்கிறது இந்த பையோட angle. okay இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபைண்ட் அவுட் அண்ட் அவுட்ல ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். that is power given by the water to the runner. அதுக்கு first formula எழுதிடலாம். power given by the water to runner அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் தான். நம்ம ஜெட் வந்து எவ்வளவு ஒர்க் டன் டெவலப் பண்றது ரன்னர்ல அப்படிங்கறத வந்து பவர், that is work done by the jet on the runner. okay so இது நாம கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். that is equal to rho a v1 into vw1 plus vw2 into u. okay அடுத்ததுக்கு வந்து இதுல என்ன நோன் டேட்டா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா u வந்து நம்மளுக்கு இருக்கு. u வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், டேட்டா வந்து எடுத்திருப்போம். that is equal to 10 meter per second. u is equal to 10 meter per second ஆல்ரெடி எடுத்துட்டோம். and then பாத்தீங்கன்னா இதுல வந்து rho அப்படிங்கிறது என்ன பார்த்தா density of the water and then இந்த AV1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம், that is q ஓட வேல்யூ இருக்கு. so q அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா discharge, that is equal to 700 lbs. இத வந்து என்ன பண்றோம்னா நாம மீட்டர் கியூப் பெர் செகண்ட்ல மாத்திக்கலாம், that is 0.7 மீட்டர் கியூப் பெர் செகண்ட். so lbs வந்து மீட்டர் கியூப் பெர் செகண்டா மாத்திருக்கு என்ன பண்ணணும் டிவைட் பை 1000 போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் according to the continuity equation q is equal to area into v1. okay இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா q நம்ம ஜெனரலா என்ன பண்ணிருப்போம்னா q is equal to a into v1 ங்கற யூஸ் பண்ணிருப்போம். சோ இந்த இடத்துல இந்த a அப்படிங்கிறது எதவா ரீப்ளேஸ் பண்றோம்னா ஏரியா ஆஃப் தி ஜெட்டா ரீப்ளேஸ் பண்றோம், v1 ங்கிறது velocity of jet. ஓகே அப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலால இந்த AV1 பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா q ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே and then VW1 and VW2 இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி V1 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ V1 நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்போ V1 = எப்படி கால்குலேட் பண்றோம்னா V1 = CV into square root of 2GH. ஓகே இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். CV ங்கற வேல்யூ வந்து 0.98 givenல இருக்கு into square root of 2 into 9.81 into h ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 30. ஓகே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா v1 ஓட வேல்யூ 23.77 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா தெரியும் CV ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே and then இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணிருக்கோம் v1 = vw1. ஓகே அப்போ v1 = vw1, that is wheel velocity is equal to also same 23.77 meter per second. and then இதுல பாத்தீங்கன்னா தெரியும் u1 ம் தெரியும் v1 ம் தெரியும், but vr1 தெரியாது. அப்போ vr1 = எப்படி சால்வ் பண்ணலாம், v1 minus u1 சொல்லலாம். vr1 relative velocity is equal to v1 minus u1. v1 வந்து நமக்கு தெரியும் 23.77 minus 10, that is equal to 13.77 meter per second. okay இப்போ vr1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், v1 நமக்கு தெரியும். டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பவர் given by the water to the runner நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பாரு
power given by water to runner, that is equal to rho A V1 into VW1 plus VW2 into U. Okay, இப்போ ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர், தட் இஸ் 1000 into A into V1 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Q, that value is 0.7 into VW1 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது VW1 is equal to V1, that is 23.77 plus VW நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், into U வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per second. இதில் ஒரே ஒரு unknown VW2. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள், அவுட்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், தட் இஸ் பைங்கிற ஆங்கிள் வந்து தெரியும், 20 டிகிரி நம்மளுக்கு தெரியும், அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் பைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சைன் எடுக்கலாம் இல்லைனா காசு எடுக்கலாம். சைன் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா VF2 ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நம்மளுக்கு VF2 நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு இங்கே இருக்கிற VW2 வந்து இங்கே இருக்குது அவுட்லெட் வீல் வெலாசிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா காஸ் தீட்டா எடுத்தோம்னா என்ன ஆகும், அட்ஜசன்ட் பை ஹைபார்னஸ். ஸோ என்ன பண்ணலாம், இதுல இருந்து எடுத்துக்கலாம், தட் இஸ் இங்க இடத்துல எழுதுறேன், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபார்னஸ். அப்போ அட்ஜசன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது U2 plus VW2, U2 plus VW2 divided by hyperness வந்து VR2, சேம் திங். அப்போ என்ன ஆகும், இது இன்டர்ப்ளே, தட் இஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், அப்போ என்ன ஆகும் VR2 cos pi is equal to U2 plus VW2. அப்போ இதுல VW2 மட்டும் வேணும், நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா VW2 மட்டும் வச்சுக்கிறோம், அப்போ என்ன ஆகும் VR2 cos pi minus U2, VW2 is equal to VR2 cos pi minus U2. ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் VW2. ஸோ டைரக்டா எழுதிடலாம், that is VW2 is equal to VR2 cos pi minus U2. ஓகே, நம்மளுக்கு VR2 பார்த்தீங்கன்னா that is equal to VR1, ஏன்னா வந்து இதுல ப்ரொஃபைல் ஷேப் ஈக்குவலா இருக்கிறதுனால VR2 is equal to VR1. VR1 நம்மளுக்கு என்ன தெரியும் 13.77 மீட்டர் per second நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, 13.77 cos பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 டிகிரி minus U2, same U1 is equal to U2 is equal to 10 meter per second. Sorry, U ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் U ஓட வேல்யூ that is 10 meter per second. ஓகே, ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா VW2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.94 மீட்டர் per second. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்துடும் VW2. ஸோ நெக்ஸ்ட் VW2 தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா இந்த பவர் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 0.7 இன்ட்டு 23.77 பிளஸ் 10 இன்ட்டு, ஸோ VW2 வந்து 2.94 இன்ட்டு 10. ஓகே, ஸோ சால்வ் பண்ணும்போது பவர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் நம்ம வாட்ல கிடைக்கும். ஸோ இதவே வந்து நம்ம டிவைட் பை 1000 போட்டோம்னா நம்மளுக்கு என்னன்னா கிலோவாட்ல கிடைக்கும். இதவே நம்ம டிவைட் பை 1000 போடும்போது நம்மளுக்கு கிலோவாட்ல கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த 1000 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு அரௌண்ட் 186.97 கிலோவாட். இது வந்து நம்ம பவருக்கு உண்டான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி. ஹைட்ராலிக் எஃபிஷியன்சிக்கு உண்டான ஃபார்முலா வந்து தட் இஸ் ஒர்க் டன் பை கைனடிக் எனர்ஜி. ஒர்க் டன் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், தட் இஸ் rho A V1 into VW1 plus VW2 into U divided by kinetic energy half mv squared
ஆஃப் இன்ட்டு எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டென்சிட்டி இன்ட்டு ஃப்ளோ ரேட் தட் இஸ் ரோ ஏ V1 இன்ட்டு V1 ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு VW1 ப்ளஸ் VW2 divided by V1 ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல U வரும். இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா எஃபிஷியன்சி கிடைச்சிடும். தட் இஸ் 2 இன்ட்டு VW1 பார்த்தீங்கன்னா எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு V1 23.77 ப்ளஸ் VW2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் 2.94 இன்ட்டு யூவோட வேல்யூ 10 divided by V1 ஸ்கொயர். V1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு V1 பார்த்தீங்கன்னா that is equal to 23.77 whole square. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 95.4% நம்மளுக்கு வரும். அவ்வளோதான், இவ்வளோதான் ப்ராப்ளம். நம்மளுக்கு ஒரே ஒரு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா கிவன் எடுக்க தெரியணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்லெட் ட்ரையாங்கிள் பையோட ஆங்கிள் நம்ம கால்குலேட் பையிலிருந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு அன்னோன் VW2 கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.